ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். அம்மா வீட்ல இருந்து சாப்பாடு பார்சல் வந்தாச்சு. நல்லா சேஃப்டியா கட்ட பையில போட்டு குடுத்துருந்தாங்க அப்பா கையில. ஸோ இதில என்னென்ன இருக்குன்னு சொல்லி ஒண்ணொண்ணா ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? இதில பார்த்தீங்கன்னா, சஹருக்கும், நைட்டு டின்னருக்கும் 2த்துக்குமே இதுதான். ஸோ என் பையன் தான் ஃபர்ஸ்ட்டு நான் தான் ஓப்பன் பண்ணேன்னு சொல்லி ஓப்பன் பண்ணிட்டுருக்காரு. பார்த்தீங்கன்னா, நாட்டுக்கோழி முட்டை ஒரு 3 முட்டை வேக வச்சு குடுத்து விட்டுருந்தாங்க. "உளிக்கிறதுக்கு டைம் இல்ல, நீ உளிச்சுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சிக்கன் 65 என் பசங்களோட ஃபேவரெட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மிளகாய் கறி, பெப்பர் தூக்கலா போட்டது, தயிர் பச்சடி. தயிர் பச்சடி பார்த்துட்டு நீங்க பிரியாணின்னு நெனைக்கலாம். இந்த தூக்குவாளிய தூக்கவே முடியல. அந்த அளவுக்கு வெயிட்டா இருக்கு. பார்த்தீங்கன்னா, அம்மா ஃபர்ஸ்ட் டைம் மலபார் பிரியாணி ட்ரை பண்ணியிருக்காங்க. நல்லா கேஷ்யூ நட்லாம் நெய்யில ஃப்ரை பண்ணி போட்டு நல்லா சூப்பரா பிரியாணி பண்ணியிருந்தாங்க. நல்லா டேஸ்ட்டாவும் இருந்தது. அம்மா வீட்லேருந்து இந்த மாதிரி வெரைட்டியா அடிக்கடி பார்சல் வர்றதுக்கு காரணமே, எங்க வீட்ல 2 சின்ன பசங்க நோன்பு வைக்கிறாங்க. ஸோ பேபி வச்சுட்டு என்னால சமைச்சு குடுக்க முடியல வெரைட்டியா. ஸோ அதனால அம்மா பார்த்தீங்கன்னா, வெரைட்டியா அடிக்கடி செஞ்சு குடுத்து விடுறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மலபார் பிரியாணி செம்ம சூப்பரா இருந்துச்சு. பிளேட்ல எடுத்து வச்சாச்சு. கூடவே காடை வரும்போது வாங்கிட்டு வந்திருந்தாங்க. காடை ஃப்ரை, தயிர் பச்சடி, மிளகாய் கறி வச்சு ஒரு புடி புடிச்சாச்சு. நல்லா சூப்பரா அண்ட் டேஸ்ட்டாவே இருந்தது. எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. இந்த மாரி பார்சல் வந்துச்சுன்னா எனக்கு